ஏன் தல உங்க குடும்பம் பெரிய குடும்பம் போல. அந்த ஃபேமிலியை முழுசா உடையாம பார்த்துக்கிறது எங்க அத்தை வள்ளி. எங்களுக்கு அது இன்னொரு அம்மா. எனக்கு அதுனா அவ்வளோ உசுறு. எப்படா நான் வருவேன்னு சொல்லி ரோட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். ஆ, இப்போ நான் வர்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கேன், பறக்கிறது தாவறது ஓடுறது நீந்துறதுன்னு எல்லாத்தையும் பிடிச்சி சமைச்சு வச்சிரும். அம்மா என்னம்மா சமைக்கட்டும்? அம்மா என்ன சமைக்கட்டுமா? ருசியே இல்லாத வாழ்க்கையில உயிர் வாழ ஏதோ சாப்பிடணும். ஏதோ ஒண்ணு சரி தல, உன் பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்துச்சு, அது யாரு? அது என்ன தல வெக்கப்படுற? அண்ணியா? ஏ, ஆமா. அண்ணிய பத்தி பேசுற சிரிப்ப பத்தியா? டேய், சரி சரி, சும்மா அண்ணிய இருடா. பத்தி அண்ணிய பத்தி சொல்லு. அது என் வீரா. அவ என் தேவதடா. அவளை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் பார்க்கவே முடியாது. நேர்மைக்கு இன்னொரு பேருன்னு இருந்தா அதுக்கு பேரு வீரான்னு இருக்கும். அப்படிப்பட்டவ. அவங்க அண்ணன் இறந்துட்டான். ஆ, அவன் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய அவ தான் தீத்தா. அப்படியா? அப்படி ஒரு பொறுப்பு. காலையில காலேஜ் படிப்பு, நைட் ஆட்டோ சவாரின்னு அவளோட குடும்ப பொறுப்பையும் அவளோட கனவையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவா. ரொம்ப மெச்சூர்டா இருப்பா. என்ன ஊருக்கே பருப்பா இருந்தாலும் என்கிட்ட குழந்தை தான். அவளுக்கு நான் தான் உசுறு. இத்தனை வருஷம் என்னோட நினைப்பு அவன் மனசுல தீயா இருக்கும்.